அழிச்சிட்டில இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். மறக்கதான் இனிமே அவன் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். தம்பி என்னம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வேற எப்போ? நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து அதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா? எனக்கு ஒரு மருமக வந்துட்டா குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அது கேட்ட பொண்ணு கிடைக்க வேண்டாம்? கிடைச்சதால் தானே அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு யாருமா? உனக்கு தெரியாதா என்ன? தம்பி, அந்த மரகதத்தை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே என் மருமகள் ஆக்கிக்கிறதுன்னு முருகன் சந்நிதியில நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா அது? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாம்? அட, எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்க வேண்டியதானே? ஏன் அந்த அழகு உனக்கு போதாதா என்ன? நான் அழகுக்காக சொல்லமா, ரொம்ப ஏழை. இத பாரு தம்பி, நம்மள போல வசதி உள்ளவங்க ஏழை குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும். ஏன்னு கேளு, எப்பவும் ஏழைகளுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பெண்ணு உனக்கு மட்டும் மனைவியா இருந்தா போதுமா? எனக்கு மருமகளாக இருக்கணும் இல்ல? அதனால தான் சொல்றேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறேன். ஐயோ வேண்டாமா, நான் அந்த மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மருமகளாவும் எனக்கு மனைவியா வர்றதுக்கு அவளை விட வேற தகுதியான வேற யாரும் இல்லம்மா. பின்ன ஏன் முதல்ல இப்படி மறுத்து சொன்ன? அம்மா, ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தடை விதிக்கிறதுதான் உலகத்துல இதுவரையிலும் இருந்து வர வழக்கம். கல்யாண விஷயத்துல தங்களுடைய அபிப்பிராயத்தை பெரியவங்க கிட்ட சொல்லி வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க தான் நிறைய இருக்காங்க. நான் அந்த பொண்ணை விரும்புறது உங்களுக்கு தெரிஞ்சா எங்க தடை விதிப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் நான் முதல்ல அப்படி பேசினேன். தம்பி, நீ அந்த மரகதத்தை விரும்புறதை மட்டும் வச்சு நான் இந்த கல்யாண முடிவுக்கு வரல. அந்த பெண்ணு ரொம்ப பொறுப்புள்ளவ, உனக்கு பொருத்தமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் என் மனசுல இருந்த எண்ணத்தை வெளியிட்டேன். அம்மா, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்க மாதிரி இருந்துட்டா வாலிபர்கள் வாழ்க்கையிலே தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம்லாம் போயிடும். அது இருக்கட்டும்பா, தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அதனால அவருடைய சம்மதத்தையும் நாம கேட்கணும் இல்ல? அம்மா, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவங்க ஊர்ல திருவிழா, நான் போறேன். அவங்க அண்ணனை பார்த்து கேட்டுறேன். ஆகட்டும்பா. வேணும் வேணும் சண்டி குதிரை
குதிரை சண்டி குதிரை பள்ள பள்ள வென்றிருக்கும் பாதையிலே போனாலும் மெல்ல மெல்ல போவது சண்டி குதிரை பெரும் பள்ளம் மேடான ஒரு பாதையிலே சென்றாலும் துள்ளி துள்ளி ஓடுவது நல்ல குதிரை சண்டி குதிரை நொண்டி குதிரை எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாத நினைச்சியா? அவன் இன்னைக்கு சாவணும் நாளைக்கு சாவணும். சின்ன பையன் கப்பி ரோலர் மாதிரி இருக்கு. அவன் அடிச்சுட்டியா? அதுக்கு போய் கை காட்டா அறிவு கட்ட பசங்க. எதுக்குன்னு தட்டுவானுங்க போல இருக்குடா இங்க. நிறுத்து. அவன் என்ன இந்த கூடத்துல வேற எவனா இருந்தாலும் வரலாம். எவன் வேற அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியனை எவனாவது அடிக்கணும். அடி தம்பி அடி. வெடி கட்டு சொல்றேன். வெடி கட்டு கட்டு வெடிய வாடி அடிச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன். அடிச்சு காமிக்க சொல்றேன். பாடுற மாயாண்டி கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம். சேகர் இனிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கண்டு அப்படி கட்டு ராஜா. அப்படி கட்டு. புரியுதா? புரியுது. அப்படி கட்டு.
போடு அப்படி போடு போடு வராங்க பார் பின்னால தேங்கலாங்க வாங்க தேங்கலாங்க வீராதி வீரர் சூராதி சூரர் உன் பேர் என்ன தம்பி சேகருக்கு மாலை இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல இந்த மாதிரி தப்பாட்டம் விளையாடுறவன நான் பார்த்ததே இல்ல தம்பி யாரா கணக்கிறவன் நானும் கம்பளை தெரிஞ்சவன் தம்பி அதனாலதான் உங்க ஆட்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா வீச்சுக்கு வீச்சுட்டேன் எந்த ஊர் செல்வபுரம். ஓஹோ தம்பி உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது எனக்கு அப்படித்தாங்க. அப்படியா சரி நான் வரேங்க. இருக்கு தம்பி நீ நம்ம கடையை பார்த்தது இல்லையே எந்த கடைங்க? ஒரிஜினல் கண்டவிலாஸ்னு டீ கடை வச்சிருக்கேன். ஓஹோ மத்த டீ கடை மாதிரி இல்ல தம்பி ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டா சோதம் இருக்கா அரையா ஒரு நாளைக்கு கண்டிப்பா தம்பி போயிட்டு வா. பெரிய அவமானமா போச்சு அவ்வளவு பெரிய கூட்டத்துல. மாயாண்டி கவலைப்படாத, கந்த இந்த பக்கம் தான் வருவான் கேட்கறான். கண்ட வரலாம் கந்தா என்னடா உள்ளூர்காரன் விட்டுட்டு வெளியூர்காரனுக்கு மாலையை போட்டு வீரன்னு புகழ்றியே, வெக்கமா இல்ல? ரொம்ப வெக்கமா இருக்குடா. தெருவுல போற பொண்ணுங்களை பார்த்து பல்லிழிக்கிற பசங்க, தப்பாட்டம் ஆடுறவனை தட்டி கொடுக்கற பசங்க, நல்லா ஆடுறவனை பார்த்து சைடு வாங்குற சோதா பசங்க இருக்கிற ஊரை என் சொந்த ஊருன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குடா. நினைப்பத்தான் புரிஞ்சது. மச்சானா வரப்போறான்னு நினைச்சு அவன் கழுத்துல பால போட்டு பாராட்டிட்டு விட்டு கொடுக்காமையா பேசுறேன். யாரா மச்சான் கதை அளக்குற? கதை இல்ல, கண்ணால பார்த்ததான் சொல்றோம். அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விருந்து பிடிச்சான்னு சொன்ன பாரு, அவன் தான் சேகர். டேய் இத யாராவது நம்புவாங்களாடா? ஏண்டா டேய் உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா ஊர்ல? யாரு எவனை பாக்குறா, இவன் அவனை பாக்குறா? அட பொம்பளை பொறுக்கி பசங்களா? டேய் கந்தா வீட்டுல போய் பாப்பேன். அது மட்டும் பொய்யா இருக்கட்டும், என் தங்கச்சி அவுட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு.
அறிந்தவர் முன் அச்சம் இல்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை. அறிந்தவர் முன் அச்சம் இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை. கண் கலந்தால் வார்த்தை இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை. கண் கலந்தால் வார்த்தை இல்லை. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு. புரிந்து கொண்டால் உறவிருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. மேளங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும். மாலை மனம் சூட வரும், மங்கள நாளும் தேடி வரும். மேளங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும். மாலை மனம் சூட வரும், மங்கள நாளும் தேடி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு. நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. இமைக்காம பாக்குறீங்களே, என் முகத்துல அப்படி என்ன இருக்கு? வளைக்காத 2 வில்லு இருக்கு, தூண்டில் போட்டு பிடிக்காத 2 கெண்டை மீன் இருக்கு, பறிக்காத 2 ரோஜா இருக்கு, எடுக்காத 2 பவளம் இருக்கு, தொடுக்காத 2 முத்துச்சரம். அப்படியா? இப்போதான் எனக்கு புரியுது. இதுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாணம் செய்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? நான் ஒண்ணும் வாங்கல, அவங்களா தான் பிரியப்பட்டு அனுமதி கொடுத்தாங்க. அடுத்தபடியா உங்க அண்ணன் தான் சம்மதிக்கணும். எங்க அண்ணா இருக்கட்டும், உங்க அம்மா எவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கல. நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண வேண்டும். அண்ணா, என்ன இவரா அண்ணன்? ஏன் ஆச்சரியமா இருக்க இல்ல வெக்கமா இருக்கா? முத்தைய சொன்னது சரியா போச்சு. நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல மாலையை போட்டிருக்க மாட்டேன், அருவாளை தூக்கி போட்டிருப்பேன். அண்ணா, இன்னொரு வாட்டி அண்ணன் என்ன கூப்பிடாது. தகப்பனுக்கு தகப்ப மாதிரி, தாய்க்கு தாய் மாதிரி வளர்த்த உன்னை என் கண்ணில மிளகாத்தூளை தூவிட்டு யாரோ முன்பின் தெரியாத காலி பயலோட காதல் வார்த்தை பேசுறேன். அண்ணா, அவசரப்பட்டு அவரை யாரும் நினைச்சிடாது. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினாருன்னு சொன்னேனே, அவர்தான் இவர். மூடுவாய. ஏதோ நீ வெளியே போறது பச்சையில பறிக்க போறேன்னு நினைச்சேன். என் மானத்தை பறிக்க போறேன்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செய்து உங்க தங்கையை பத்தி தவறான முடிவுக்கு வர வேண்டாம். நீ யார்? என் மச்சானா மாமனா? என் தங்கச்சியோட தனியா பேசிக்கிட்டு இருக்கல பார்த்துட்டு நான் சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு. ஆத்திரப்படாதீங்க. என்னால உங்க தங்கையோட வாழ்க்கையோ உங்க தங்கையால உங்களுடைய கௌரவம் ஒரு நாளும் பாதிக்கப்படாது. கேரண்டி கொடுக்குறியா? ஆமா, உங்க தங்கைய நான் கல்யாணம் செய்து கொள்றேன்னு உறுதி அளிக்கிறேன். திருவிழாவில் பார்த்து உன் மேல ஏதோ நெல்ல எண்ணெய் எனக்கு வந்துச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிக்கிட்டு என் மச்சான் ஆயிடலாம் பாக்குறியா? நீ பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை தானே? ஆமா, 10 தலைமுறைக்கு தேவையான பணத்தை எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. அதனால உங்க தங்கச்சியின் வாழ்க்கையை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம். 10 தலைமுறை பணக்காரனா? ஒரு தலைமுறையில பணக்காரனா இருந்தாவே எனக்கு பிடிக்காது. என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமானதுக்கு காரணமே உன்ன மாதிரி பணக்காரன் தான். அதனால உனக்கு என் தங்கச்சி கட்டி தர முடியாது. அப்படி சொல்லாது. அவர் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்க. ஆஹா, அவங்க அம்மாவையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை தயார் பண்ணி வச்சிருக்கிறனா? எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன். ஏற உன்னை யாருக்கு கட்டி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் செய்ய வேண்டிய கடமைகள் அது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு. அதையும் செஞ்சிருக்கேன். அண்ணா, ஒரே நாள்ல உன்னுடைய கடமை முடிஞ்சிட போகுது. ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமோ இல்லை துக்கமோ நான் தானே அனுபவிக்க போறேன்.
அதனாலதான் சொல்றேன், உன்னுடைய கடமை என்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்து. கண்ணீரை விட்டு ஏமாத்த பாக்குறியா? நட. அண்ணா, நான் சொல்றதை கேள். நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத நீ கேளு. நட. அண்ணா, நட. என் குடும்பத்துல தலை இடத்துக்கு நீ யார்? அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் போடுவனே தவிர உனக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைக்காத. ஒழுங்கா போயிடு, இல்ல ஊர்ஜனங்கள் கூட்டி அந்த கட்டி வச்சு மரியாதை கட்டுவேன். எதுக்காக நீ இந்த காரியம் செய்த? சேகர், சேகர், பெத்த தாய் ஞாபகத்தில் இருக்கும் போது நீ தற்கொலை செய்திருக்க வேண்டிய அளவுக்கு அப்படி உனக்கு என்ன துன்பம் வந்தது? சொல்லப்பா. ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? சேகர், நான் கேட்கிறேன், ஒரு பதிலை சொல்லாம நீ போய்கிட்டே இருக்கிய. உனக்கு அவ்வளவு அலட்சியமா? அம்மா, அப்படி நினைக்காதீங்க. நான் உங்களை அலட்சியப்படுத்தல. பின்ன எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போக நீ முயற்சி செய்த? 10 மாசம் சுமந்து பெற்ற தாயின் உள்ளத்திலே தாங்க முடியாத வேதனையை உண்டாக்க வச்சுட்டு போறதுதான் ஒரு மகனுடைய லட்சியமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு நிமிஷத்துல உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன். காரணம்? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுமா, வெறுத்து போச்சு. என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஏன்பா அப்படி சொல்றேன்? அதுக்குள்ளயா உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு? இனிமே தானப்பா உன் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. நானும் அப்படித்தாமா நினைச்சிருந்தேன். ஆனா மலர்றதுக்கு முன்னாடி அரும்பு செடியிலே செத்து போச்சு. என் வாழ்வு அப்படித்தான். என்ன வளரு? இல்லம்மா, உண்மை. யார கல்யாணம் செய்துகிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களோ, யார் உங்களுக்கு மறுபதா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைச்சேனோ, அந்த மரகதம் மரகதம் என்னப்பா சொல்லப்பா. நமக்கு கிடைக்க மாட்டாமா, கிடைக்கவே மாட்டா. ஏன்? அந்த பெண்ணோட அண்ணனை பாத்தியா? பார்த்தேன், ஆனா பலன் இல்ல. அவர் சம்மதத்தை நீ கேட்டியா? கேட்டேன், ஆனா கிடைக்கல. அப்படியா? ஆமா ஆமா, தகுதிக்கு மீறின இடத்துல தன் தங்கை கல்யாணம் செய்து கொடுக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டார். இதுக்காகவா வேட்டைக்கு வாங்கின துப்பாக்கியை உனக்கே உபயோகப்படுத்த நினைச்சேன்? அம்மா, பிரியப்பட்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள பெற்றோருடைய அனுமதி கிடைக்கிறது பெரிய கடினம். இந்த விஷயத்துல உங்க அனுமதி கிடைச்சும் கூட என் ஆசை நிறைவேறல. எந்த மரகதத்தை என் மனைவின்னு மனசுல நினைச்சிருந்தேனோ, எந்த மரகதத்தோடு குதூகலமா குடும்பம் நடத்த போறேன்னு கோட்டை கட்டி கற்பனை செய்திருந்தேனோ, அந்த மரகதம் இல்லாம நான் எப்படி அம்மா வாழ முடியும்? மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது. ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. ஆசை மட்டும் வாய் திறந்து. மரகதம், வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. அப்படி இல்லம்மா, உன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டவ. ஆமா, உங்க அண்ணா எங்கேம்மா? கடைக்கு போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. நீங்க உட்காருங்கம்மா, காஃபி கொண்டு வர. வணக்கங்க. நீயா? அவளை சொல்லியே இங்க வந்த? நான் உங்க தங்கச்சியை பார்க்க வரல, எங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மாவை கூட்டி அந்த அழ வச்சு காரியத்தை முடிச்சிடலான்னு திட்டம் போட்டு வந்தியா? உன் திட்டத்தை பூரா பட்டமா பறக்க விட்டுருவேன். எங்க உங்க அம்மா? உள்ளே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொண்ணும் கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கட்ட அம்மா ஆறு. அம்மா, என்ன தெரியல, நான் தான் கந்தேன், உங்க கந்தேன். கந்தா, அம்மா, கந்தா,
ஆமா, நீ இங்க எப்படி வந்த? இங்கேதான் நான் இருக்கிறேன். இது என் வீடு. இதோ இதுதான் என் தங்கச்சி. என்ன மரகதா உன் தங்கச்சா? ஆமாம்மா, நீங்க அன்பா வளர்த்தீங்களே அதே கந்தா. தங்கச்சி, பிறந்த உடனே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க காலில் விடு. முதல்ல விடு. அம்மா, மகராசியா இருமா. தம்பி, தம்பி. அம்மா, அம்மா, தம்பி உங்க மகனா? ஆமா, ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோள தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே அந்த குழந்தைதான்ப்பா சேகர். அதான் தம்பி, திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாமே உன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாயிடுச்சு. ஏதோ அடையாளம் தெரியாம தவறா பேசிட்டேன், மன்னிச்சுக்கணும் தம்பி. இல்ல, நீங்க என்ன விட பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா கந்தா. அம்மா, உங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை இழந்த மாதிரி தெரியுது. ஆமா கந்தா, வேட்டைக்கு போனப்ப ஒரு புலி அவரை அடிச்சிட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு, மீனாட்சி, கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்ப சத்தார். அந்த பாவம் தான் புலியா மாறி என்னை அடிச்சிட்டு, கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாரி அவன் பேருக்கு எழுதி வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவரை கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டார். அம்மா, தம்பி, புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க, என் அப்பா என்ன செய்தார்? என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சொன்னபடி பணத்தை கொடுங்கன்னு உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க. அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார். அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனாலேயே எங்க அப்பா மனம் தான் நம்ம இறந்து போயிட்டார். என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்கா சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன். நானும் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன். எங்க அப்பா செய்த கெடுதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க. தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. எப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது. நான் கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு கொடுக்கல. எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல? அந்த பிராப்தம் இருக்கிறதாலதான் மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க போ. அம்மா, கந்தா, கல்யாணத்துக்காக நீ கேட்டது 1000 ரூபாய். கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து. இப்ப பூரா சொத்துக்குமே உன் தங்கையை நான் வாரிசாக்க போறேன். அம்மா, இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடுமா? கந்தா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய. அம்மா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அவரே மங்களவாத்தியம் முழங்க மாவிலை தோரணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பந்தல்ல உன்னை எதிர்பார்த்து அடிக்கும் இதே துடிக்கும் ஆசையோட நான் காத்திருப்பேன். பட்டு படவை சலசலக்க அடி மேல அடி எடுத்து வச்சு வந்து நான் உங்க பக்கத்துல உட்காருவேன். நான் அரைக்கண்ணால உன்னை பார்ப்பேன். நான் கால் கண்ணால உங்களை கவனிப்பேன். கையில மாங்கல்யத்தை எடுப்பேன். கழுத்தை வளைச்சு கொடுப்பேன். கெட்டி மேல முழங்க முடிச்சு போடுவேன். அது கெட்டியா இருக்கணும்னு மத்த பெண்களை போல நானும் கடவுளை வேண்டிக்குவேன்.
மல்லிகைப்பூ வாசனையும் மைசூர் சந்தனப்பத்தியின் நிறுவனமும் போட்டி போடுற அறையில நான் பொறுமை இழந்து உட்கார்ந்துருப்பேன். நான் பொறுமையோட கையில தேன் கலந்த பசும்பாலும் கண்ணுல பயம் கலந்த வெட்கத்தோடையும் மெதுவா வருவேன். மரகதம்னு கூப்பிடுவேன். மௌனமா இருப்பேன். பேசுன்னு சொல்லுவேன். பேசாம உங்க காலடியில விழுந்துடுவேன். நான் யாருன்னு கேட்டா என் கணவர்னு சொல்லுவேன். உன் கணவருடைய பெயர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றவரிடத்தில் எதனை சொன்னாலும் பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா. பெருமைக்கு உரியவன் தலைவன், ஒரு பெண்ணுக்கு இறைவன் கணவன். பெருமைக்கு உரியவன் தலைவன், ஒரு பெண்ணுக்கு இறைவன் கணவன். உரிமையிலே அவன் துணைவன், உரிமையிலே அவன் துணைவன். நெஞ்சில் உறைந்தவன், கண்ணில் நிறைந்து நிற்பவன். பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா. மானே என்றும் தேனென்றும், மயிலே என்றும் குயிலென்றும், நீ என்னை அழைப்பது எப்படியோ நான் உன்னை அழைப்பேன் அப்படியே. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா. அத்தான் என்றால் உருகாதா, அன்பே என்றால் பெருகாதா. அத்தான் என்றால் உருகாதா, அன்பே என்றால் பெருகாதா. கண்ணா என்றால் மயங்காதா, கண்ணா என்றால் மயங்காதா. காதல் அதிலே விளங்காதா. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, பேரை சொல்லலாமா. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன வேண்டி? அப்படியா? ஆமா, அந்த கதையே மாறி போச்சு. கடைசியில கந்தன் சேகர் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகி போயிட்டான். அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணே, கந்தனுக்கு சேகருக்கு இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. உத்தரவு போடுங்க, உடனே போய் கந்த நல்லவன், நியாயவாதி. ஊரெல்லாம் அவன் பக்கம் தான் சாய். மரகதத்தை காணாம முதல்ல எல்லாரும் நம்மள சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அநியாயமா சாவடிச்சு. அப்ப அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். மரகதத்தை மறக்கிறதா? மரகதம் இல்லைன்னா அந்த முத்தையனுக்கு வாழ்க்கையே கிடையாது மாயாண்டி. முடிஞ்சு போனதை நினைச்சு ஏன் முகாரி பாடுற? முகாரியா? முகாரி மோகனமா மாற போறத நீ பார்க்கத்தான் போற. அம்மா, அப்பா, அப்பா, எவ்வளவு புள்ளி உயிர் தப்பிச்ச. அம்மா, அப்பா, 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 அப்பா. பயப்படாத, பயப்படாத. ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு வரைக்கும் வரியா?
நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றது? இல்ல இல்ல நீ அவசியம் வீட்டுக்கு வந்து ஆகணும். காப்பாத்தினவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டியது. வா, 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 வா.